everyone. இந்த வீடியோல நம்ம COA, ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, டைப் ரைட்டிங் இது எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகேஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அப்ளிகேஷனை வந்து மிஸ்டேக் எல்லாம் போட முடியும். ஒன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அது இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும், அதே போல வந்து நீங்க அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த ஹார்ட் காப்பியை டோட்டுக்கு சென்ட் பண்ணக்கூடாது. அதே போல 4th பாயிண்ட்ல பாருங்க, சேம் சப்ஜெக்ட் வந்து ஜூனியர் சீனியர்னு சொல்லி அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ டைப் ரைட்டிங் போறீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங்ல தமிழ் ஜூனியரும் தமிழ் சீனியரும் போடக்கூடாது. அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்குமே ஜூனியர் சீனியர்னு ஒரே சப்ஜெக்டை வந்து 2 டைம் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணவும் முடியாது. ஓகே, இஃப் தி கேண்டிடேட் வாண்ட்ஸ் டு அப்பியர் ஃபார் தி ஒன் மோர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் மஸ்ட் பி யூஸ்டு. இப்போ என்ன அப்படின்னா நீங்க டைப் ரைட்டிங்கும் பண்றீங்க இல்லை ஷார்ட் அண்ட் ஏதாவது ஒன்று, அந்த GTE அப்படிங்கிறதுல டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி வந்துடும், பிளஸ் COA இதை எல்லாமே நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க போட்டுறணும், தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த போர்ட்டல்லே வந்து லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி மட்டும் தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். அதே போல ஒரு டைம் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது. அதே போல கடைசி நேரத்துல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி அது வந்து பெண்டிங் விழுந்துருச்சு அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டாலுமே சரி, SSLC அந்த சர்டிபிகேட்டை வந்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட் எழுதி அதுக்கு கீழே உங்களோட சைன் போட்டு நீங்க அப்லோட் பண்ணணும். அதே போல வந்து டைப் ரைட்டிங் சீனியர் பண்றீங்க, இல்ல ஷார்ட் அண்ட் சீனியர் பண்றீங்க, அக்கௌண்டன்சி சீனியர் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜூனியர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அதை நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்க ஜூனியர் எக்ஸாம் தான் எழுத போறீங்க அப்படின்னா SSLC மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணீங்கன்னா போதுமானது. நீங்க எக்ஸாம் செலக்ட் பண்ணும்போது என்ன எக்ஸாம் ஜூனியரோ அதை நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் தான். அதே போல டைப் ரைட்டிங்ல ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீ ஜூனியர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட SSLC மார்க் ஷீட் இருக்காது. அப்படி இல்லாதவங்க நீங்க போனோஃபைட் சர்டிபிகேட் உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து வாங்கி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ல பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிட்டு தான் அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அதாவது சீனியர் பண்ணணும்னா ஜூனியர் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, நீங்க ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு ஐடி கார்டை அப்லோட் பண்ணணும். அதுல உங்களோட போட்டோ இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த ஐடி கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும், அதுல உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணலாம். இப்படி நம்ம மேல பார்த்ததுல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலர் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அப்லோட் பண்ணாம ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. இப்போ ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்காதீங்க. எங்கிட்ட அப்ளிகேஷன் போடணும்னு வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை பிரிண்ட் எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி அதுக்கு கீழே உங்களோட சைன் போட்டு தான் அனுப்பணும். நீங்க அப்ளை பண்ணாலும் அதே தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். அதே போல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் மாற்ற முடியாது. சரிங்களா, அங்க வந்து சொல்லியிருக்காங்க, கரெக்டா பாத்துக்கணும். நம்ம அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறதா இருந்தாலுமே சரி, 17/8/26 சாயந்தரம் 5 மணியோட டைம் கடைசி பாயிண்ட் பாருங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்குறீங்க, மெயின் எக்ஸாமுக்கு நீங்க எடுத்துட்டு போற ப்ரூஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்ல நீங்க கொடுத்த ப்ரூஃபை தவிர்த்து வேற ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவும் பார்த்துக்கணும். ஓகேங்க, நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, அதுல TN டோட்னு மட்டும் கொடுத்து உள்ள வந்துருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்டா வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இது போலதான் இருக்கும். இதுல வந்து நியூ ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி 2 டைம் நீங்க போடணும். அதே போல உங்களோட போன் நம்பர். இப்போ இங்க ஏதாவது வந்து ஆல்ரெடி டேக்கன் இல்லை ஆல்ரெடி யூஸ்டு அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது ஏற்கனவே யூஸ் பண்ணிருச்சு, மறுபடியும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேங்க, இங்க பாருங்க, நான் என்னோட ஃபோன் நம்பர் வந்து போன டைம் அப்ளிகேஷன் போடும்போது ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி வேற யூஸ் பண்ணுங்கணும். ஆனால் வந்து ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேற தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் மேலே இருக்கிற ஐடியுமே நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்க, நீங்க ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்ல அந்த மெயில் ஐடி அதே போல மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு சென்ட் OTP இருக்கு இல்லையா, இமெயிலுக்கு OTP வரும். அந்த இமெயிலுக்கு வர OTP போட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். ஓகேங்க, நீங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் போட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அங்க கேட்குற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணுங்க. நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன,
உங்க போட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்க லைவ் போட்டோவே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் அட்டாச் பண்றேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சிக்னேச்சரோட சைஸ் வந்து 50 கிலோபைட்ல இருந்து 100 கிலோபைட்டுக்குள்ள இருக்கணும். அப்போ அதை நீங்க வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் ஒன்று வந்து அப்லோட் பண்ணிடணும். அதோட நம்பர், அதே போல அதோட டைப் என்ன, ஆதாரா, லைசன்ஸா, பேன் கார்டா, அந்த மாதிரி வந்து அங்கே செலக்ட் பண்ணிருங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பர் தான் மெயின். அதை தவிர்த்து இன்னொரு மொபைல் நம்பர் வந்து உள்ள கொடுக்கணும், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். அதே போல ஃபுல் கம்யூனிகேஷன் அட்ரஸ், நீங்க அப்லோட் பண்ற ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து நீங்க இங்க ஃபில் பண்ணிருங்க. நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், அதே போல எஜுகேஷனல் லெவல்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து 8ங்கிறது ப்ரீ ஜூனியர், அதாவது 6th இருந்து கொடுக்குறாங்க. 6th ப்ரீ ஜூனியர் வந்து டைப் ரைட்டிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எஸ்எஸ்எல்சி இருக்கு இல்லையா, அது 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற போது நீங்க வந்து டைப் ரைட்டிங் இல்லைனா ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதில் எல்லாத்துலயும் வந்து ஜூனியர் எழுத போறீங்க, இல்ல சிஓஏ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கூட டைரக்டா நீங்க எஸ்எஸ்எல்சி கொடுத்துக்கலாம். அதே போல ஹெச்எஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் அக்கௌண்டன்சின்னு இருக்கு இல்லையா, இப்போ அக்கௌண்டன்சில ஒரு சிலர் வந்து ஜூனியர் முடிக்காம டைரக்டா சீனியர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்க 12th கொடுத்துக்கலாம். சரி, இப்போ எங்கிட்ட 12th இல்லைங்க சார், நான் டைரக்ட் சீனியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட் காப்பி, இப்போதைக்கு நமக்கு வந்து சர்டிபிகேட் வரல, நீங்க அந்த ரிசல்ட் காப்பியை பிரிண்ட் எடுத்து அதுலேயே நீங்க செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு கூட உங்களோட சைன் போட்டு நீங்க அந்த ஜூனியர் சர்டிபிகேட்க்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த சர்டிபிகேட்டும் இல்ல நான் டைரக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோன்னு பண்ணிருந்தீங்கன்னா அது 12th ஈக்குவலான ஒரு கோர்ஸ், நீங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சு கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேல சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபில் பண்ண பிறகு கீழே வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டுமே வந்து 150 கிலோபைட்ல இருந்து 300 கிலோபைட்டுக்குள்ள எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸ்ல வந்து இமேஜ் ஃபார்மேட்லயே நீங்க அப்லோட் பண்ணிட்டு கிரியேட் ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அங்க நீங்க அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண உடனே அடுத்த பேஜ்ல இந்த மாதிரி தான் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லி உங்களோட நேம், அதுல ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர், நீங்க வந்து லாகின் பண்றது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பர் தான் மெயினா வரும். ஆல்டர்னேட்டிவ் வந்து கீழே வரும். இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம போட்டோ எடுத்திருப்போம். போட்டோவை பொறுத்த வரைக்கும் லைவா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு போட்டோ எடுக்கிற இடத்துலயே 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்னு வந்து வெப் கேமராவில் எடுக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது மொபைல் கேமரா யூஸ் பண்றீங்களான்னு கேட்கும். மொபைல் கேமரா கொடுத்தீங்கன்னா நமக்கு QR வருங்க போட்டோ எடுக்கும்போது. அந்த QR நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ல வந்து நமக்கு ஒரு போர்ட்டல் வரும். நம்மளுடைய மொபைல்லேயே வந்து நம்மளோட பேர், அதே போல ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது 3 வரும். அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத கரெக்டா செக் பண்ணிட்டு நீங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடணும். 5 போட்டோ எடுக்கணும். 5ம் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அளவுக்கு நீங்க கரெக்டா மொபைலை வந்து உங்க ஃபேஸுக்கு நேரா வச்சு நீங்க நேரா நிமிர்ந்து எடுக்கணும். சரிங்களா? நீங்க குனிஞ்செல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன போட்டோ கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அந்த சர்டிபிகேட்லயுமே வரும். சரிங்களா? ஹால் டிக்கெட்லயும் அதுதான் வரும். அப்போ நீங்க போட்டோவை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எடுக்கணும். டோட்டலா வந்து 5 போட்டோ எடுக்கணும். அந்த 5ல எது பெட்டரா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு கொடுத்துக்கலாம். நீங்க போட்டோவை எடுத்து சப்மிட் பண்றதுக்கான டைம் மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ். ஒரு கியூஆருக்கு 10 மினிட்ஸ். நீங்க மல்டிபிள் கியூஆர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போல வேற மொபைல்ல போட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். அதே போல மேல உங்க போட்டோ, சிக்னேச்சர், அந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்க வந்து பார்த்துக்கணும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதுல வந்து நேமோ, மொபைல் நம்பரோ, இல்ல இமெயில் ஐடியோ, இதுல எந்த விதமான சேஞ்சஸ் தான் நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து கரெக்டா பார்த்துட்டு நீங்க வந்து ஓகே பண்ணணும். நீங்க ஓகே பண்ண உடனே அடுத்து இந்த பேஜ் தான் வருங்க, கேண்டிடேட் டேஷ்போர்டுன்னு வந்துடும். இதுக்கு மேல நீங்க அப்ளிகேஷன் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நமக்கு வந்து 24ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி 10 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, அந்த சப்ஜெக்டுக்கான பேமெண்ட், அது எல்லாமே வந்து 10ஆம் தேதிக்கு மேலதான். இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணி விடுங்க. நீங்க யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்னோட மொபைல் நம்பர் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 100. நீங்க எக்ஸாமுக்கு வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்க என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்க, அதே போல வந்து எவ்வளோ ஃபீஸ், அதை அப்போ நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போதைக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இது மட்டும் நீங்க இப்போ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்து நமக்கு நவம்பர்ல வரக்கூடிய சிஓஏ எக்ஸாமுக்கான பேட்ச் வந்து நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா ரொம்ப கிளியர் கட்டா நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/9/26 மறுபடியும் அப்போ ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். டைப் ரைட்டிங் இருக்கு, அதே போல கிளாஸ் இருக்கு, ஒர்க் கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் இதை பத்தினலாம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். இல்லை அப்படின்னா நீங்க நம்ம சேனலோடைய லாஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். இனிமேல் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுல இருந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.